நாள் 11/4/2012 இன்னைக்கு சித்ரால ஒரு பெரிய வசந்த் ரூப்ல ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசந்த் ரூப்ல ஒரு பெரிய புயல் அடிச்சுது. அந்த புயலோட தாக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. அதற்கு காரணம் தமிழ் கிரிக்கெட். முக்கியமான விஷயம், அதுக்கு காரணம் தமிழ் கிரிக்கெட். இப்போ நம்ம தமிழ் கிரிக்கெட்டை பார்ப்போம் வாங்க. கீழே 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 இங்கதான் நீங்க காமிக்கணும். முக்கியமா கேமராமேன் நீங்க சரியில்லை, சீரோட இதுக்காக வந்து இந்த ரூம்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ரூமை சுத்தி பார்க்கலாம். இதான் வந்து ஹால் பாருங்க. அங்கேடா அழுடா அழு. இப்போ வந்து அப்படியே கிச்சனுக்கு போங்க. நம்ம அழகான கிச்சன் பாத்தீங்கன்னா இது வந்து யாரோட ரூம் பார்த்தோம். நான் பாஸ்கருக்கு 10,000 ஃபைன் போடுறேன். இந்த ரோட்டு சொந்தக்காரன் தமிழ் கிரிக்கெட். வாங்க போலாம் அடுத்த ரூம். இதுல முக்கியமா பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட வசந்த் கிட்ட பேசுறோம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் கிரிக்கெட் பண்ணி அவன் பண்ண பெரிய வேலை. என் நண்பன் மணிகண்டன் விக்கி கபடி எல்லாத்தையும் நான் இந்த கலவரத்துலயும் என்னோட பிளேஸ், அசோக்கோட பிளேஸ், வசந்தோட பிளேஸ், இது மட்டும் இந்த தானே பீடோட பாதிக்கப்படல. ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் நல்லவங்க. நம்ம நண்பர் அசோக் கிட்ட பேசுவோம். அசோக், இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன இந்த இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்சு வச்சு இதை நீ நல்லபடியா கிளீன் பண்றதா நம்ம வேலை. அதுக்காக நம்ம வந்து யாருக்கும் சண்டை போட்டு முடியாது. நான் அசோக் சொல்றேன் ஒத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். லைட் போடுறான். லைட் இல்ல, மின்வெட்டு. இது படிங்க. ஆக்சுவலி என்னால இந்த ரூம்ல வந்து மின்வெட்டு. இப்போ நம்ம நேக்கா வெளியே வந்து இந்த ரூம்ல தான் முக்கியமா காமிக்கிறோம். அங்கதான் தெரிய மாட்டேங்குது. இந்த ரூம்ல என்ன இல்ல இந்த ரூம்ல என்ன துரதிருஷ்டவசம்னா, இந்த ரூம்ல இருக்க பசங்க யாருமே இப்ப ஐயோ பாவம். அப்புறம் அவ்வளவுதானே. இங்க பாருங்க, ஐயோ பாவம் 100 ரூபாய். அது ஆல்ரெடி கேட்கறது. இங்க இப்ப வந்து இதை விட கடுமை என்னன்னா, நம்ம பசங்க கஷ்டப்பட்டு எப்ப எழுதுவானுங்க. கஷ்டப்பட்டு எழுதி ரெக்கார்ட்லாம் போச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் அரசாங்கம் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அரசாங்கம் யாரு? தமிழுக்கு இருக்கலாம். நான் கிளம்பல. இங்க பாருங்க, இது யாரு? பாஸ்கர். இது பாஸ்கர் இருந்தாலும் பிரச்சனை. ஏன் பேக் காமிக்க கூடாது. இங்க பாரு, இங்க காமிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே வேணாங்க. இப்ப வந்து இதுலயே அதிகமா பாதிக்கப்பட்டது விக்கி, கபடி. நம்ம வந்து இந்த மணிகண்டன் என்ன கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பேஸ்புக்ல அப்லோட் பண்ணலாம்னு நினைச்சா ஆரம்பிச்சியா? கேமரா ஆக்சன். இது வந்து இந்த புயலுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம பாஸ்கர் அப்படின்னு பேசப்படுறாங்க. அது இந்த துயரத்தை பத்தி நம்ம பாஸ்கர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்போம். பாஸ்கர் சொல்லுங்க. சிரிக்காதீங்க பாஸ்கர், இது எவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, இதுக்கு என்ன காரணம், எப்படி இது ஆரம்பிச்சது? பாவப்பட்ட ஜென்மத்துக்கு அப்படிங்களா? அது அங்க போய் கேமரா பார்த்து சொல்லுங்க. இந்த பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு என்ன நஷ்டீடு கொடுக்க போறீங்க? நஷ்டீடு கொடுக்க போறீங்க. இங்க பாருங்க, உதவி தொகை
ஏய் நீடாண்டா மக்கள் இப்ப பாத்தீங்களா பாஸ்கர் என்கிற டாஷ் வீடு மக்கள் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து முக்கியமான ஆள் வந்து மணிகண்டன். இப்ப மணிகண்டன் நம்ம அவருக்கு என்ன சொல்ல இருக்குன்னு பாப்போம். வந்து நம்ம மாஸ்டர் மணிகண்டன் இந்த ரூம் கணக்கு பிள்ளை வருதான். இவருக்கு இப்ப என்ன சொல்றது இருக்குன்னு பாப்போம். மணி, இந்த துயரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தான் இது பெருந்துயர்டா. என்னோட எல்லாமே போச்சு. என்னென்ன போச்சு? அப்படியே கொஞ்சம் எல்லாமே போச்சு. என்னென்ன போச்சு? எல்லாமே போச்சு. எல்லாமே போச்சுடா. என்னென்னு நல்லா பாரு. அப்படியே நான் ஜூம் பண்ணிருக்கேன். இது எல்லாமே இல்ல ஏதோ கொடுபடா. இது எல்லாமே நம்ம மணிகண்டனோட தான். அவரு வந்து இங்க பாருடா, அவர் வந்து நம்ம கிளாஸ்லயே கிளாஸ் ஒர்க் நோட்டு முடிக்கிற ஒரே பையன் அவர் தான். அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு தான் இங்க கிடக்குது. இதுல முக்கியமான என்னன்னா எஸ்டி நோட்டு காணவே அங்க இருக்குது. இதுவா ஒன்னாவில இதை வந்து நீங்க ஜூம் பண்ணி எடுத்தே ஆகும். இங்க பாருங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் குவாலிட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதானா? வாங்க என்னோட பாய்டா, ரொம்ப நாளா துவைக்காம வச்சிருந்த பாய்டா. மணிகண்டனோட தலைகாடி. இதுதான் அவர் நைட்டு தினமும் நல்லா படிச்சுருவாரு. இப்ப அதுவே வந்து இப்ப ஏற்பட்டு இதோட என்ன கொடுமையா, ரொம்ப நாளா துவைக்காம வச்சிருந்தேன். என் ஃபைனல் இயர் வரைக்கும் துவைக்க கூடாதுன்னு வச்சிருந்தேன். அதையும் தண்ணியில ஒரு வச்சு துவைக்க வச்சானு. இது வந்து அவங்க பெரியவா ஆசையாசையா வாங்கி கொடுத்த சட்டை இது. ஐயோ பாவம், சட்டைக்கே இந்த அது எப்போ வாங்கணும்னு கேளுங்க சார். அவங்க பெரியவா 8th படிக்கும் போது வாங்கினது. அன்னிலிருந்து தண்ணி பார்க்காத இந்த சட்டை இன்னைக்கு தண்ணியை பார்த்துருக்கேன். இப்போ இது முக்கியமான காரணமான தமிழ் கிரிக்கெட். அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அப்படி வீடியோ அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். துரித்து இப்படி சட்டை நனைஞ்சிருக்கா? நீங்க எந்த அளவுக்கு நனைஞ்சிருக்கா? இது காயாதுரா அவ்வளவு சீக்கிரமா.